என்பவர் இதை பற்றி ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார். சிற்பங்களை அதன் பிறகு மீனாட்சி கொஞ்சம் எழுதியிருக்காங்க. அப்புறம் வேறு சில கோபிநாதராவ் போன்ற அறிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அண்மை காலங்களில் நிறைய பல்ல வரலாறு எழுதுறவங்களும் இந்த சிற்பங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலை உருவாக்கிய ராஜசிம்மனுடைய வரலாறு இந்த கோயிலில் கிடையாது. வைகுந்த பெருமான் கோயிலில் அது இருக்கின்றது. அவருடைய கடைசி காலத்தில், அவர் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் இருந்த நிலையை சிற்பங்களாக வடித்து வைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு அரியணை மேல் அமர்ந்திருக்கின்ற காட்சி, மனைவியும் கூட இருப்பதாக வடிக்கப்பட்டிருக்கின்ற காட்சி போர்க்காட்சி. அவர் கடைசி காலத்தில் ஏதோ ஒரு போரிலே ஈடுபட்டாரா என்பது நமக்கு தெரியவில்லை. 2 வீரர்கள் காயப்பட்டு அவருக்கு முன்ன விழுந்த மாதிரியான காட்சியும் வடிச்சிருக்காங்க. 2 மனிதர்கள் ஒரு பெரிய சேனாதிபதியினுடைய பெரிய உடலை தூக்கி கொண்டு வருவதை போன்ற சிற்பங்கள்லாம் அந்த காட்சியில் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த கைலாசநாதர் கோயிலும் அங்கு வடிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பக்கத்தில் அவர் கட்டினார் என்பதை காண்பிப்பதற்காக அது வடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை உருவாக்கிய அந்த ராஜசிம்மன் மக்களுடைய நன்மைக்காக இந்த கோயிலை கட்டினேன் என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். அவரை பற்றி வரலாறு சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். அவருடைய செய்திகள் பல சீன வரலாற்று குறிப்புகளிலே இருப்பதை பார்க்கின்றோம். திபெத்தை வெற்றி கொண்டதாகவும் அரேபியர்களை வெற்றி கொண்டதாகவும் அந்த சீன அரசன்கிட்ட எங்களுடைய படைக்கு ஒரு பேர் வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு அவர் தாமரை என்று ஒரு பெயர் வச்சதாக ஒரு செய்தி அவங்க குறிப்பில் இருக்கு. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் தாமரை என்று நினைக்கிறேன். அது மட்டுமில்ல, சீன பெருஞ்சுவரிலே ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு இருக்கின்றது. அந்த கல்வெட்டு இன்னும் வாசிக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவங்க பெருஞ்சுவரை பற்றி ஒரு பெரிய ஃபோட்டோக்களாக போட்டு ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சான்ஸ்கிரிட் கல்வெட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஒருவேளை பல்லவர்கள் சம்பந்தப்பட்ட கல்வெட்டாக அது இருக்கலாம். 8ஆம் நூற்றாண்டு கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். நான் அது பெரிய முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. ஒருவேளை மைசூரில் போய் அதை காமிச்சு படிக்க சொல்லியிருந்தால் படிச்சிருப்பாங்க. அவங்க இதில் அது விளக்கம் எதுவும் சொல்ல, சான்ஸ்கிரிட் கல்வெட்டு என்று மட்டும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆக கிபி 8ஆம் நூற்றாண்டில் ராஜசிம்மன் சீனாவோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைத்து வருகின்றன. அது மட்டுமல்ல, மலேசியா வரையில் படையெடுத்து சென்றார, வேறு காரணத்துக்கு சென்றார, அங்கிருந்த ஒரு பெண்ணை, ரங்கப்பதாக என்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டு வந்தார். இதுதான் அவருடைய வரலாற்றில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அவர் மகாபலிபுரத்து சின்னங்களை முழுமையாக அவர் ஒருவரே செய்தார் என்ற ஒரு கருத்து நாகசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். குடைவரை கோயில், ஒற்றை கற்கோயில், கட்டடக் கோயில் எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. காஞ்சிபுரத்திலே இவருக்கு முன்பு கட்டடக் கோயில் இருந்ததா என்ற ஒரு கேள்வி எழும்போது, சென்னை அருங்காட்சியகத்தில் 4 தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அது மகேந்திரவர்மன் காலத்து தூண். 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் ஒரு கட்டடக் கோயில் இருந்தது என்பதற்கான சான்று அது ஒரு சான்றாக கூறப்படுகின்றது. இன்னும் சில இதுகள், ஏகாமநாதர் கோயிலுக்கு ஒரு சின்ன கோயிலில் வீரர்களும் வீராங்கனையும் சொல்ல முடியாது, பெண்களுடைய உருவங்களும் மிக அழகாக கிபி 6ஆம் நூற்றாண்டில் வடிக்கப்பட்ட சிற்பங்கள் அந்த கோயிலில் ஒட்டி வச்சிருக்காங்க. இப்படி மகேந்திரவர்மன் காலத்திலேயே நமக்கு கட்டடக் கோயில் வந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் காலத்தில் அது பெருமைப்படுத்தப்பட்டது. ராஜசிம்மன் காலத்தில் பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே நாம் பார்க்கின்றோம். அவருக்கு பல விருது பெயர்கள் இருக்கின்றன. அதில் எனக்கு நினைவுக்கு வந்தது சொல்கிறேன். அத்தியந்த காமன் என்ற அவருக்கு ஒரு பெயர். அதாவது எல்லா வகையான கலைகளிலும் ஈடுபாடு கொண்டவன், விருப்பம் கொண்டவன் என்ற அடிப்படையிலே அந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அது இல்லாமல் நிறைய பெயர்கள் இருக்கின்றன. நிறைய கல்வெட்டுகள் பறவைகள் மாதிரியும் மிருகங்கள் மாதிரியும் அழகாக வடிக்கப்பட்ட அவருடைய கல்வெட்டுகள் இந்த கோயிலில் நீங்கள் நிறைய பார்க்கலாம்.
இங்கிருக்கின்ற சிற்ப வடிவங்களை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் சுருக்கமாக ஒரு 2-3 சிற்பத்தை பற்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் வந்து துரை ரங்கசாமி என்ற ஒரு அறிஞர் எழுதிய புக்கு. இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போட்டிருக்கு. 1962 வெளியிடப்பட்ட இந்த நூல் சைவம் சம்பந்தமான ஐக்கனோகிராஃபி செய்திகள் அதுவரையில் எங்கெங்கே கல்வெட்டில் கிடைத்தது, அப்புறமா மற்ற இதில் கிடைத்தது, புராணங்களில் கிடைத்தது எல்லாம் அதில் தொகுத்து கொடுத்துருக்காரு. சைவ ஐக்கனோகிராஃபியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த நூலை படித்தால் போதும். அந்த அளவுக்கு செய்திகளை கொடுத்திருக்கின்றார். அதில் முக்கியமானது ஒரு கங்காதரமூர்த்தி. அந்த கங்காதரமூர்த்தி கங்கை வந்து வரும்போது கீழே வரும்போது அதை தாங்கி பிடித்தார். அதனுடைய வேகம் உலகம் தாங்காது என்று தாங்கி பிடித்தார் என்று கூறப்படுகின்றது. அந்த தாங்கி பிடித்த செய்தி அப்புறம் பாடும்போது ஒரு பெரிய ஏரி என்று கூறுவார். அந்த தண்ணி நிறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு காரணம் சொல்கிறார். இந்த ஆசிரியர் சொல்கிறார், தொண்டை மண்டலம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி உள்ள ஒரு பகுதி. அதனால் இந்த நீரை பற்றி அதிகம் அவர் பாடியிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இவர் எடுத்து காமிச்சிருக்கார். ஏரின்ற சொல்லை அவர் பயன்படுத்துவார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கங்காதர மூர்த்தி ஒரு முக்கியமான சிற்பமாக, எல்லா மூர்த்திகளும் முக்கியம்தான். அவர் எடுத்து பேசுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூர்த்திக்கும் 50 பக்கம் எழுதுவார். எத்தனை செய்திகள்! இந்த நூலை எல்லாரும் படிக்கிற வாய்ப்பு இருக்கணும், படிங்க. ஏனென்றால் இது எல்லாருக்கும் பரவணும். பெரும்பாலும் இதை படிக்க தேவையில்லை, பெருசாக பார்த்தோம்னே பயந்துடுறாங்க. ஆனால் உள்ளக்குள்ளே போனால் தான் அவர் எவ்வளோ செய்திகளை கொட்டி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகின்றது. தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கொண்டால் உடனே பசுபதிக்கு போயிடுவார். எந்த பசுபதி? இண்டஸ்ட்ரியலி. அந்த பசுபதி பற்றி மட்டும் 4 பக்கம் எழுதியிருக்கார். எந்த ஒரு சிற்பத்தை அவர் எழுதினாலும் ஏற்கனவே செய்தவர்கள் நிறை குறை எல்லாவற்றையும் எடுத்துக்க அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஆராய்ச்சி, பிஹெச்டி தீசிஸ் இது. இந்த பசுபதி பற்றி அவர் கூறுகின்ற போது பல செய்திகளை, பசுபதிக்கு கொம்பு உண்டு, பக்கத்தில் 4 மிருகங்கள், எருமை, அப்புறமா ரினோசரா, ஆமாம், அப்புறம் யானை, புலி, காண்டமிருகம் இல்லை, உடஞ்சிச்சு அந்த பகுதி. 4 மிருகங்கள் தான் அவருக்கு இடுப்புக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி. இந்த பற்றி அவர் வந்து விளக்கமாக எழுதுறாரு. அந்த கொம்பை பற்றி எழுதும்போது, கொம்பு என்பது இன்றைக்கின்னு சொல்ல பெரிய கொம்பனான்னு கேட்குறாங்கல்ல, அந்த காலத்தில் பூசாரிகளும் அரசர்களும் இந்த கொம்பை அணிந்திருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை அவர் எடுத்து காமிச்சிருக்கார். இது மெசபடோமியா வரையிலும் போய் பேசுகிறார் அந்த பசுபதியை சொல்லும்போது. அந்த அளவுக்கு செய்திகளை உள்வாங்கி வைத்திருக்கிறார். இந்த நூலிலே நிறைய கொடுத்திருக்கின்றார். அந்த பசுபதியை பற்றி நிறைய ஆய்வுகள் திரும்ப வந்திருக்கின்றன. இவர் காலத்தில் வராத ஒரு ஆய்வு, இவர் புத்தகம் வெளியிட்ட பிறகு அந்த ஆய்வு வந்தது. அந்த ஆய்வு வந்து சல்லிவன் என்ற ஒரு பிரெஞ்சு அறிஞர் வெளியிட்ட ஆய்வு. அதிலே இந்த பசுபதி என்பது பெண் உருவம், அது ஆண் உருவம் கிடையாது, 3 முகங்கள் கிடையாது என்ற செய்தியை கூறுகின்றார். அதுக்கு அவர் அடிப்படையாக சொல்கிறது வளையல், இங்கேருந்து இங்கே வரலும் வளையல் போட்டிருக்கோம் 2 கையிலையும். அது ஒரு செய்தி. மார்பகம் இருக்கின்றது என்ற செய்தியை அவர் தான் முதல்ல சொன்னார். பெண் உரிமை என்பதற்கு உறுதிப்படுத்துவதற்காக மார்பகம் இருப்பதாக அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்த்து அந்த சல்லிவன் அந்த சிற்பம் வந்து பெண் தான், ஆண் கிடையாது. அதுக்கப்புறம் நடனமாது என்று கூறப்படுகின்ற ஒரு பெண் உருவம், அது நடனமாது கிடையாது, அரசி என்ற ஒரு செய்தி செரின் ரத்னாகர் அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். என்னுடைய சந்தேகம், சிந்து வெளியில் பெண் அரசு நடந்ததா, இதெல்லாம் வைத்து பெண் அரசு நடந்திருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் சிவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பசுபதி சிவன் இல்லை என்று ஆகிவிட்டது. அதே மாதிரி யோக பட்டம் அணிந்த, இங்கே ஒரு பட்டம் அணிஞ்சிருப்பார், ஒரு சிற்பம் இருக்குது. அந்த பட்டம் அணிந்த ஒரு உருவம் ப்ரீஸ்ட் கிங் என்று சொல்லுகிறார்கள். அதாவது பூசாரிய அரசன். அது பெரும்பாலும் சமனிசம் இது பண்ணுற ஒரு சமூகத்தில் அவர் தான் பெரிய அரசனாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்.
சாமன்ஸ்னால் வெறியாட்டு நிகழ்த்துறவங்க. அந்த அடிப்படையில் இது உருவாகி இருக்கிறதா, இதெல்லாம் இன்னும் காலப்போக்கில் தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் சிந்துவெளி நாகரிகத்திலுள்ள எழுத்துக்களை படிக்கவில்லை, பல செய்திகள் நமக்கு புதுமையாக இருக்கின்றன. அதை திரும்பவும் புதுசாக கிடைக்கும் போது தான் ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் பெருமை பெற்றிருந்ததை பற்றி பசுபதி, இந்த நடனம், அது ரெண்டுமே ஒரு புது செய்தியை நமக்கு கொடுப்பதை எடுத்துக்காட்டி இருக்கின்றார்கள். அடுத்தது கஜசம்காரமூர்த்தி. கஜசம்காரமூர்த்தி பற்றி இவர் நிறைய சொல்கிறார். அந்த கஜம் பெரும்பாலும் அந்த ரிஷிகள் செய்த யாகத்திலேருந்து வெளிவருது. அவர் அதை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறார், கொல்றாரு, எல்லாம் நடக்குது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இவர் கேள்வி எழுப்பி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பனமலை என்ற ஊரில் இவருடைய கோயில் ஒன்று இருக்குது, ரகசியமான. அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கார். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா யானையை கொன்ற, நிறைய யானைகளை கொன்றான் என்று ஒரு கல்வெட்டு கிடைக்கின்றது. யார்? ராஜசிம்மன். இந்த அடிப்படையில் இதை இங்கே கொண்டு வைத்தாரா என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கின்றார். ரெண்டாவது, அந்த கோயிலில் சிம்ம தூண்கள் யானை மேலே நிற்குது, யானையினுடைய உருவத்து மேல் நிற்குது. யானை கொல்ற மாதிரியான சில தூண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அதனால் இவர் இந்த யானையை கொன்றதை பற்றி மனதில் வைத்து கொண்டு தான் கஜசம்கார மூர்த்தியை இந்த அளவுக்கு பெருசாக பண்ணார். இன்னொரு செய்தி நான் சொல்லணும், எனக்கு மனசில் பட்டது. கோயில் உள்ள நுழையும் போது ஒரு பெரிய கொற்றவையை நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன அர்த்தம்னா, எல்லா சிவன் கோயில்களும் பெண் கோயில்கள் தான். அது சிவன் கோயிலே கிடையாது. அது பெண்களுக்காக கட்டப்பட்ட கிராம தேவதை கோயில். காமக்கோட்டம் என்று சொல்லுவார்கள். அது வடமொழியில் காமக்கோட்டம் என்று வரும். தமிழில் 3 கா கிடையாது. அதனால் தமிழில் ஒரே கா வச்சுக்கிட்டு காமக்கோட்டம்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் சொன்னாங்க. காமன்னா என்ன, அதெல்லாம் பொருள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பத்மாதி என்பவர் இப்பொழுது களப்பர் என்ற நூலில் இது காமக்கோட்டம், கிராமக்கோட்டம் என்ற அடிப்படையில் தான் இந்த சொல் உருவாகி இருக்க வேண்டும் என்று அவர் நல்ல ஆய்வு செய்து கூறுகின்றார். பெரும்பாலான கிராம கோயில்கள் பெண் கோயில்களை எல்லா பகுதியிலும் கணக்கெடுத்தீங்கன்னாக்கா 90% அல்லது 80% பெண் கோயில்கள் தான் இந்திய தமிழ்நாட்டு கிராமங்களில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது சிவன் கோயிலுக்குள்ளே வந்தால் அது பெருசாக போயிடும். அதை பற்றி பேசினாக்கா சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற சண்டைகள், கொலைகள், இதெல்லாம் பற்றி பேசினா பெருசாக போயிடும். ஆனால் இந்த காமக்கோட்டத்தில் இருந்த பெண் தெய்வம் எல்லா கோயிலும் முதல்ல இருந்த பெண் தெய்வம். சிவ வழிபாடு உள்ளே வந்தவொடனே அவரை சைடில் உட்கார வச்சுட்டாங்க. காமக்கோட்டம்னு ஒரு பேரை வச்சு ஒரு சைடில் ஒரு கோயிலை கட்டி உட்கார வச்சுட்டாங்க. ஆரம்பத்தில் 8ஆம் நூற்றாண்டில் காமக்கோட்டம் வருது, நந்திவர்ம கல்வெட்டில் வருது, இன்னும் பலர் கல்வெட்டில் வருது, சுந்தரர் பாட்டில் வருது. கச்சி மூதூர் காமக்கோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த கோயில் இந்த கொற்றவை உருவம் முதலில் இருப்பதால் ஒருவேளை இந்த பகுதியில் கொற்றவை வழிபாடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குமா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. கஜசம்காரமூர்த்தியை நான் ஒரு சில கருத்துக்களை உருவாக்கி வச்சிருக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் யானைக்கும் கோழிக்கும் சண்டை நடந்து கோழி ஜெயித்ததால தான் உறையூருக்கு கோழின்னு ஒரு பேர் வந்ததுன்னு ஒரு கருத்து இருக்குது, ஒரு கதை இருக்குது. அது வேற ஒன்றும் கிடையாது. யானை பேரை உடைய ஒரு மனித கூட்டம், கோழி பேரை உடைய ஒரு மனித கூட்டம், 2 பேருக்கு இடையில் நடந்த சண்டையை தான் அது சொல்லுது. அது பின்னால் நிறைய கதைகள் இருப்பதை பார்க்க முடியும். காவிரி கரையே போனீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது, இந்த கோழி சண்டை, யானை சண்டை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது சோழர்கள் வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை தான் ஒரு புராண கதையாக உருவாக்கி கஜசம்காரமூர்த்தி சிவனுடைய இதில் கொண்டு சேர்த்துட்டாங்க என்ற ஒரு கருத்தை நான் உருவாக்கி வைத்துக்கின்றேன். எங்கேயும் நான் எழுதவில்லை. வழுவூர் என்ற ஊரில் 12 அடி உயரத்துக்கு செப்பு சிலை சோழர்கள் நாட்டில் தான் அதிகம் கஜசம்காரமூர்த்தி இருக்குது. எந்த கோயிலுக்கு போனாலும் சின்னதாகவோ பெருசாகவோ கஜசம்காரமூர்த்தி இருப்பதை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இவர் கோயிலில் அது கஜசம்காரமூர்த்தி இருக்கின்றது. இது மட்டும் இல்லை, எல்லோரா கோயில் இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கும் உடனே அந்த பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கஜசம்காரமூர்த்தி இயல்பாக அம்மனமாக இருப்பார். ஆனால் இந்த பகுதியிலே அந்த அம்மனத்தை மறைப்பதற்கு பக்கவாட்டில் அந்த சிற்பத்தை போட்டு காமிச்சிருப்பாங்க. இங்கே இந்த கோயிலையும் அப்படி தான் இருக்குது. சோழர் கலையிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். பல இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரியான சிறப்புடைய சிற்பங்களை கொண்ட, அது இன்னும் உள்ளக்குள்ளே போனாக்கா நிறைய சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த நேரம் கருதி இந்த 3 மட்டும் சொல்லி அமைகிறேன். நீங்கள் சிற்பங்களை பார்க்கும்போது ஏதேனும் சந்தேகம் கேட்டால் என்னால் சொல்ல முடிந்தால்
நான் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த சிற்பங்கள் பார்த்து ஏறத்தேழ 10 வருஷம் ஆகுது. ரொம்ப நாளைக்கு முன்னே நாகசாமி தான் முதல்ல கூப்பிட்டு வந்து காமிச்சார். அவர் நிகழ்த்திய உரை கோயிலுக்குள்ளே நிகழ்த்தினார். அது வந்து இன்றைக்கும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு சிறப்பான உரை அது, இந்த கோயிலை பற்றி அவர் பேசுனது. அதுக்கு பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளை நானும் கூப்பிட்டு வந்திருக்கேன். பல மற்ற ஆட்களோடு வந்து பார்த்துருக்கேன். அப்போது புது புது கருத்துக்கள் எனக்கு உருவாகும். இருந்தாலும் இந்த கோயில் வந்து இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டிய செய்திகளை உள்ளடக்கி வைத்திருக்கின்ற ஒரு கோயில். இன்னொரு செய்தி நான் சொல்லணும். ஆந்திராவில் ஏதோ ஒரு இடத்துல காண்டி கைலாச விகாரை என்ற ஒரு பொறிப்பு இருப்பதாக மீனாட்சி அவர்கள் எழுதியிருக்காங்க. அவர் கைலாசநாதர் கோயிலை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அது சின்னதாக இருக்கும். இருந்தாலும் அந்த செய்தி அந்த நூலில் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த கோயில் புத்த விகாரத்தை மாற்றி அமைத்த கோயிலா அல்லது புத்த விகாரத்தை பார்த்து இந்த கோயில் உருவாக்கப்பட்டதா? ஏனென்றால் புத்த விகாரத்தில் தான் சுற்றிலும் சிறு சிறு கோயில்கள் நிறைய இருக்கும். அதை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எடுத்து காமிச்சிருக்கார் அவருடைய நூலில். இதை பற்றி எழுதும்போது இது புத்த விகாரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கோயில் என்று அவர் உருவாக்கியிருக்கின்றார். இன்னொரு புராண செய்தி இருந்தாலும் அதை சொல்லணும். இவர் வந்து ரேவன்கிட்ட கேட்டதாகவும் நாங்கள் கும்பாபிஷேகம் வச்சுக்கணும், நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு. அப்போ வந்து இல்லை, அதே நாளில் வேற ஒரு கோயில் கட்டியிருக்கார் ஒருத்தர், அவர் கோயிலை கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டியிருக்கு, நீ வேறு எதெல்லாம் டேட் மாற்றி என்னன்னு பார்த்தா அவர் போய் பார்க்குறாரு. அங்கே அவர் உட்காந்துருக்கார் அந்த அடியார், கோயிலே இல்லை. அப்புறமா பார்த்தாக்கா கோயிலே இல்லையே, எப்படி இது சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறார், மனத்தில் அந்த கோயிலை கட்டி வைத்திருக்கிறார் என்று சேக்கிழார் எடுத்து சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்புடைய மன்னன் காலத்து கோயில். பல வகையான கோயில்களும் சிற்பங்களும் சிற்ப வடிவங்களும் புதுமையான சிற்ப வடிவங்களும் உருவாக்கிய பெருமை ராஜசிம்மனுக்கே உண்டு. பிறகு வந்தவர்கள்லாம் நிறைய உருவாக்கியிருக்காங்க. அது வேறு. நந்திவர்மனுடைய வைகுந்த பெருமாள் கோயிலே பல்லவர் வரலாறு 300 சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இருந்தாலும் இந்த கோயிலுக்கு இணையாக பல்லவர் வரலாற்றில் சொல்லுவதற்கு நிலைத்திருப்பது என்ற அடிவில் இந்த கோயில் தான் நான் சொல்லுவேன். வண்ண ஓவியங்களையும் இருக்கு. வண்ண ஓவியம் சின்ன சின்ன கோயில் உள்ளே இருக்கிறது இல்லையா, எல்லா கோயிலையும் இருந்த ஓவியங்கள் அழிஞ்சு போயிட்டேன். ஒரு சில ஓவியம் இதில் இருக்கிறது மட்டும் நிற்குது. அதில் பார்த்தாக்கா ஒரு செய்தி நல்ல வேலை நீங்கள் கேள்வி கேட்டது. அந்த பார்வதியார் கீழே சிங்கம் இருக்கு. அதனால் இது கொற்றவையாக இருக்குமான்னு ஒரு கருத்தை இவர் கேட்டிருக்கார். இந்த கேள்வியை எழுப்புறார். கொற்றவையுடைய உருவம் தான் பார்வதியாக மாற்றப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இவர் எழுப்பியிருக்கிறார். அது உண்மையும் கூட. அதான் உண்மை. ஜெயினர்களுக்கு போனாக்கா யக்ஷி ஆயிடுச்சு, இங்கே வந்தாக்கா மனைவி ஆக்கிறாங்க சைவத்தில். அப்புறம் அது விஷ்ணு பக்கம் போனாக்கா சங்கச்சி சகோதரி இப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த யக்ஷினுடைய உருவமே கொற்றவனுடைய உருவம் என்பதற்கு முதகையில் செட்டி புடவை என்ற இடத்துல ஒரு பக்கம் அரக்கனோட சண்டை போன்ற பெண் யானை மேலே, இது சிங்கத்து மேலே இருக்கும், எதிரில் யானை மேலே உட்காந்துருப்பான் அரக்கன். கொஞ்சம் தள்ளி அந்த அம்மா வந்து அமைதியாக 2 கை பூ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆக மாற்றம் ஏற்பட்டது இந்த காலகட்டம் என்பது தெரிகிறது. அது இந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து அவர் எடுத்து காமிச்சிருக்கார். இது என்ன காரணம்? இந்த வண்ண ஓவியங்கள் தீட்டுறது வந்து அஜந்தா எல்லோரா அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பாணிங்கிறதுனால அங்கேருந்து இங்கே வந்ததா? இல்லை, எதுவுமே எங்கேருந்து எங்கேயும் போகலை. ஏன்னாக்கா ஓவியக்கலை வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து இருக்குது. எல்லா பக்கமும் இங்கேயும் இருக்குது, பிம்பட்கால் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் பல இடங்கள் இருக்குது. அதுக்கும் இந்த ஓவியங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த ஓவியக்கலை இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் தான் இதுதான். இந்த புராணம் இந்துயிசம் சொல்லுவார், இவரே சொல்லுவார் வேற ஒரு இடத்துல. புராண இந்துயிசம் மேலே வரும்போது இந்த மாதிரியான கலைகள் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தது. பல பழங்குடிகள் இருந்தாங்க, பல பழங்குடிகள் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த பழங்குடிகளை சைவத்துக்கு கீழே கொண்டு வரும்போது அவங்களுடைய கடவுள்கள், அவங்களுடைய நம்பிக்கைகள் இதெல்லாம் உள்ளே வருது சைவத்துக்குள்ள. அதுதான் இவங்க கிளாசிக்கல் ஓவிய செந்நூல்னு மணிமேகலை சொல்லுவாங்க. அதாவது அதுக்கான இலக்கணத்தை உருவாக்கிய ஒரு நூல் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதுக்கு பேர் ஓவிய செந்நூல். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து கிளாசிக்கல் ஓவியங்களை அடிப்படையாக கொண்டு
எழுதப்பட்ட ஓவியம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது நம்ம நாட்டிலேயே தோன்றிய மரபு. அது அஜந்தாவில் இருந்து வந்திருக்கலாம், அது உறுதியாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா பௌத்தர் பௌத்தம் தான் இருக்கட்டும். அது ரொம்ப ஏர்லிங்க. அது வந்து முதல் 2ஆம் நூற்றாண்டு முதல் தொடங்குது. கிபி 7ஆம் நூற்றாண்டு, கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாகாடகர் காலத்தில் அந்த ஓவியம் அங்கே வருது. வாகாடகர், இக்ஷுவாகு இவங்கெல்லாம் அவங்க கொண்டு வராங்க. அப்போது வந்து சாதவாகனா ஓவியம் இருக்குது இல்லைங்களா, அது கிமு 2ஆம் நூற்றாண்டு அங்கே இருக்குது. சாதாரண ஓவியம் ஒரு திருமண நிகழ்ச்சி அதில் காமிக்குது. அது வந்து சங்க இலக்கியத்தில் எப்படி இந்த வேட்டுவர்களை வர்ணிப்பாங்களோ, ராஜாவுக்கு கொண்டு போய் காணிக்கு கொடுக்குற போது எப்படிலாம் தூக்கி போனாங்க அப்படின்லாம் அதில் இருக்கும். சங்க இலக்கியம் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கும், நம்மக்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு சிறப்புடைய ஓவியம் அந்த ஓவியம். அந்த அடிப்படையில் அது தொடர்ந்து அங்கே கிமு நூற்றாண்டுகள் தொடங்கி அப்படியே வந்துட்டு இருக்கு. புத்த மதம் வந்த பிறகு அவங்களுடைய கலை, அவங்களுடைய புராணங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர அளவுக்கு முடிவு. ஐயா, அந்த யானை சிங்கம், சிங்கம் வந்து யானையின் தலை மீது உட்கார்ந்து அதை ஆட்கொள்கிற மாதிரியான காட்சி வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இந்த வைதிக மதத்தை சிம்மமாகவும் இந்த பௌத்தம் ஜெயினத்தை யானையாகவும் அதை வந்து இது மேலெழுந்து ஆதிக்கம் செலுத்துதுன்றதுக்கான தான் பல கோயில்கள் அது படிக்கப்பட்டிருக்குன்றது. அது உண்மைதானுங்களா? நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலை. மறுக்கிறீங்களா? மறுக்கலை ஆமான்னு சொல்லலை. அனைத்துமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. நான் ஒரு பொருளை நீங்க சொல்றது ஒரு வகையில் கரெக்டா இருக்கலாம், ஐயா சொல்றது ஒரு வகையில் இருக்கலாம். வசந்தி மேடம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? இன்னொரு விஷயங்கய்யா, பசுபதிங்கிறது வேர்ல்டு லெவல்ல அவர் பசுபதின்னு இருக்கு. இப்படி ஒரு ஆணித்தரமா ஒருத்தர் கண்டுபிடிப்பு பெற அது பசு பத்னின்னு, அது பெண்பாலால் அழைக்கப்பட்டா பத்தினியே கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க பெண்ணு, அவ்வளவுதான். பதிக்கு வந்து பத்னி தானே பெண்பாலா இருக்க முடியும். ஏதோ எப்படி பத்தினா கல்யாணம் ஆனவா, இது கல்யாணம் ஆகாது. அப்ப கல்யாணமானவருக்கு தானே பதினும் பேர் இருக்கு. பசுபதின்னு மார்ஷல் சொல்லிட்டார். அவர் வந்து அவர் காலத்தில் இருந்த செய்திகளை வச்சுக்கிட்டு சொல்லிட்டார். பின்னால் வந்த ஆய்வாளர், நம்ம நாட்டில் தான் எந்த ஆய்வுமே பார்க்கறதே கிடையாது. அவன் என்ன சொல்றான்னு அப்படியே தூக்கி போட்டுட வேண்டியது. அது கிடையாது. அவங்க வெள்ளைக்காரங்கிட்ட அதை கொஸ்டின் பண்ணுறான் ஒருத்தன். இது வந்து இந்த உருவம் பார்க்கறதுக்கு பெண் உருவமாக இருக்குது, அதனால் பசுபதி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க உள்ள எழுத்துக்களை பத்தி சொல்லுங்க, என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு இது மட்டும், அது சைவ சித்தாந்தம்ங்கிற வார்த்தை முதல் முறையா இங்க தான் காயின் பண்ணிருக்காங்க. ஆமா, அவரே நம்ம ராஜசிம்மனே தன்னை சைவ சித்தாந்தி என்று கூறிக்கொள்கிறார். அவர் வந்து நம்ம நினைக்கிறோம் அது சைவ சித்தாந்தி மட்டும்தான் சொன்னாருன்னு. அவர் என்னென்ன சமயம் இருக்குதோ அது போராத்தையும் சொல்றாரு. ஒரு 300 இது வருது ஸ்லோகம். அதில் இருக்கு வாமா அப்படின்ற, வாமானா சக்தி வழிபாடு. அது மாதிரி எல்லா சமயங்களை பற்றி அவர் எடுத்து சொல்கிற போது இவர் இந்த சைவ சித்தாந்தம் தான் பின்பற்ற. கோயில் கட்டிருந்து சிவன் கோயில் அவர் மேலே பற்று இருந்தது இல்லைன்னு சொல்ல, எல்லாத்தையும் ஆதரிக்கிற ஒரு மரபு அவங்க கிட்ட இருந்தது. அவங்க காலத்தில் திருப்பதி குண்டத்தில் 8ஆம் நூற்றாண்டு இவர் கட்டின ஒரு கோயில் இருக்குது, அப்படி பாழஞ்சு கிடக்கு. அப்போது அந்த பெரிய கோயில் போகிறதுக்கு முன்னே அது நிற்கும், ஒரு சதுர கோயில். அது இவர் கட்டுன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆமாம், அதை பற்றி டிஎன் ராமச்சந்திரன் சொல்லியிருக்கேன். இப்போ பசுபதி பழைய புக்குங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆண் தெய்வமாக இல்லை ஆணுடைய உருவமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க அது பெண் உருவம் அப்படின்னு சொல்லி. இது வந்து புதுசாக கிடையாது. 1964 ஒரு பிரெஞ்சு அறிஞர் கண்டுபிடிச்சி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை